விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நண்பர்களின் பொய்யான முகங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய போகுது. இதுவரைக்கும் உங்க கூடவே இருந்து கொண்டு பிரச்சனைகளை தேடி கொடுத்த நபர்கள் வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது, நம் கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. நண்பர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய துணிச்சல் கொண்டவர்கள் விருச்சிகம் ராசியான நீங்கள் தான். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தால் கூட மற்றவர்களை எதிர்த்து பேசுவீர்கள். அது ஒரு கட்டத்திற்கு மேலே கோபம் வந்தால் மட்டுமே தான் பேசுவீர்கள். ஆனால் உங்களுக்கு உயிருக்கு உயிராக பழகிய நண்பர்கள் இடத்தில் யாரேனும் ஏதேனும் ஒரு வார்த்தைகளை தவறாக பேசிவிட்டால் உடனே கோபப்பட்டு சண்டைக்கு போய்விடுவீர்கள். அது எதிரில் எவ்வளவு பெரிய நபராகவே இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். அந்த அளவுக்கு நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் அதிகமான ஒரு உணர்வுகளையும் பாசத்தையும் வைத்திருக்கக்கூடிய நபர்களாகவே தான் இன்னும் நீங்கள் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் நட்பு வட்டாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக அமைந்துள்ளது. அங்கு பாப கிரகங்களின் நிழல்கள் படியும் பொழுது நீங்கள் உயிராக நினைத்த நண்பர்களை பொய்யான முகமூடி என்பது அறிந்து கொண்டு பழகிய துரோகிகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி இன்னும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து தேவையில்லாத சில விஷயங்களையும் நிச்சயமாக வரவழைத்து கொண்டே தான் இருப்பார்கள். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடவே இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இனி வரக்கூடிய நாட்களில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து விட்டு போய்விடுவார்கள். முகத்திற்கு நேரே அண்ணன் என்று தம்பி என்றும் பழகிவிட்டு உங்களுடைய பலவீனங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு உங்களுக்கு பின்னால் குளிப்பறித்த நபர்கள் வேறு யாரும் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய உடன் பிறந்தவர்களை தவிர உடன் பிறவாத அண்ணன் தம்பி என்று வந்த உறவினர்கள் தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு இனிமையாகவும் அன்பாகவும் உங்களுக்கு பல உதவிகளை செய்து கொடுப்பது போலவும் தோன்றியிருக்கும். ஆனால் நாட்களும் காலங்களும் கடக்கத்தான் தெரியும் அந்த நபர்களின் உண்மையான முகங்கள். நம்மளை அவர்கள் சந்தோஷப்படுத்துவதற்காக வரவில்லை, நம்மளை பற்றி முழுமைக்கும் அறிந்து கொண்டு நம்மளை எப்படி வாழ்க்கையில நல்ல நிலைமையிலிருந்து எப்படி கீழே கொண்டு வரலாம் என்பதை அறிந்து கொள்வதற்காக மட்டுமே தான் வந்திருக்கிறார்கள் என்ற உண்மை இந்த ஒரு காலகட்டத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய வரும். உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு உள்ளூர பொறாமைப்பட்டு உங்களை கீழே தள்ள சமயங்கள் பார்த்து காத்திருந்த அந்த நயவஞ்சக நட்பு உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடத்தை மிகவும் ஒரு கொடூரமானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அந்நியன் அடித்தால் கூட தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் கூடவே இருந்த குளிப்பறித்த நண்பனின் பொய்யான முகத்தை எப்படி தாங்குவது என்று நீங்கள் கலங்கிய நாட்கள் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதனை நினைத்து நீங்கள் இன்னமும் மனதிற்குள் கஷ்டங்களையும் கவலைகளையும் போட்டுக்கொண்டே தான் இருப்பீர்கள். உங்களுடைய நட்பு என்ற புனிதத்தின் மீது வெறுப்பை கூட அது நிச்சயமாக அந்த ஒரு நேரத்தில் வரவழைத்திருக்கும். நண்பர்கள் என்றால் நான் இப்படி பழகுகிறேனோ அதே போலத்தான் அனைவரும் இருப்பார்கள் என்று நீங்கள் நினைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை மட்டும்தான் இதுவரைக்கும் வளர்த்து கொண்டே இருந்தீர்களே தவிர நல்ல மனிதர்களை உங்களுடன் நீங்கள் வளர்த்ததே கிடையாது. அதுதான் மிகப்பெரிய உண்மை. அதேபோல் நீங்கள் செய்த நன்மைக்கு பழி சுமத்தப்பட்ட ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஒருவனுக்கு நல்லது செய்தும் அதற்கு பதிலாக நன்றி கிடைக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கும் பொழுது அது அனைவருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இயல்பானது. நான் உங்களுக்கு நல்லது செய்கிறேன், நீங்களும் எனக்கு நல்லது செய்வீங்க என்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகள்ல அப்படின்னு நீங்க நினைத்து தான் மற்றவங்களுக்கு நல்லது என்பதையே நம்ம செய்வோம். ஆனா உங்களுடைய காலகட்டங்கள்ல நம்ம செஞ்ச உதவியே நமக்கே பிரச்சனையாக மாறக்கூடிய சூழ்நிலைகளை உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாகவே கற்றுக் கொடுத்திருக்கும். அது எப்படி என்றால், நீங்கள் யாருடைய ஏதாவது பிரச்சனைகளை தீர்க்க போகும் பொழுது அந்த நபர்கள் உங்களுக்கும் இதில் சம்பந்தங்கள் இருக்கிறது என்று உங்களையும் இழுத்துவிட்டு அதில் உங்களுடைய பெயரையும் மதிப்பையும் மரியாதையும் தேவையில்லாத ஒரு இடத்திற்கு நிச்சயமாகவே கொண்டு போக வைப்பார்கள். ஒருவருக்கு நல்லது செய்ய நினைத்தும் தீமைகள் ஏற்படும் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இன்னும் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்து கொண்டுமே தான் இருக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒருவருக்காக நீங்கள் உண்மையாக உதவி செய்திருக்கலாம், அவங்களுடைய கஷ்டத்தில் துணை நின்றவர்களும் நீங்கள் தான். ஆனால் காலங்கள் மாறும் பொழுது அதே விஷயங்கள் வேறு விதமாக புரிந்து கொள்ளப்பட்டு நீங்கள் சொல்ல வந்தது கூட மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் உங்கள் மீது ஒரு தவறான
பிம்பத்தை வைத்த நபர்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறார்கள். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நபர்கள் அனைவரும் நீங்கள் நன்மைகளை செய்வீர்கள், அவர்கள் உங்களுக்கு தீமைகளை தேடி கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட நபர்களாகத்தான் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்துக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய நிலைமைகள் கூட ஏற்பட்டது. உண்மையை நீங்கள் எத்தனை முறைகள் யாரிடம் சொல்ல முயற்சி செய்தாலும் அதை கேட்க யாருமே தயாராக கிடையாது. இப்படிப்பட்ட தருணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது உங்களை கஷ்டத்திலும் கவலைகளிலும் ஆழ்த்தி தேவையில்லாத ஒரு பாடங்களையும் தேவையில்லாத அனுபவங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இந்த அனுபவங்கள் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கைக்குள்ளேயும் ஏற்படுவது தான். இருந்தாலும் உங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வழிகளையும் மனதளவில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் தேடி கொடுத்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது தானாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல வழிபாடு செய்யணும். செவ்வாய்க்கிழமை நாட்களில் ஏன் தெரியுமா செய்ய வேண்டும்? உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான். எனவே நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் செவ்வாய் பகவானுக்கு இந்த ஒரே ஒரு வழிபாடை மட்டும் நீங்கள் செய்து பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஒரு பதிலானது நிச்சயமாகவே கிடைத்துவிடும். உங்கள் ராசிநாதனான செவ்வாயின் முழுமையான ஆசி உங்களுக்கு கிடைக்க வரவிருக்கும் காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செவ்வாய்க்கிழமை வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையவே தலையிலாகவே மாற்றி போடப் போகிறது. நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் எந்த ஒரு வழிபாடை செய்தாலும் அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் நெய் விளக்கு 2 போட்டுவிட்டு செவ்வரளி பூக்கள் இருக்கிறது அல்லவா, அந்த செவ்வரளி பூக்களை நீங்கள் முருகனுக்கு சாற்ற வேண்டும். அதை உங்களுடைய கைகளிலால் நீங்கள் சாற்றி அர்ச்சனை உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை மட்டும் சொல்லி அர்ச்சனை செய்யுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுத்து உங்களுடைய தலையெழுத்தையே அது மாற்றி போட்டுவிடும். செவ்வாய்க்கிழமை தோறும் அதிகாலையில் எழுந்து கொள்ளுங்கள். முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலரை சூட்டி நெய் தீபத்தை ஏற்றி முடிந்தால் அந்த முருகனுக்கு முன்பு அமர்ந்து கொண்டு முருகனை கண்ணார நினைத்து கொண்டு கந்த சஷ்டி கவசத்தை துதித்து வழிபட்டு வந்தால் போதும். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்பது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் வறுமைகளும் இரத்த சம்பந்தமான நச்சக்களும் உங்களை விட்டு ஓடிவிடக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. செவ்வாயின் சுப கதிர்வீச்சுக்கள் உங்களுடைய உடலில் பாய்ந்து உங்களுக்குள்ள புதிய இரத்த ஓட்டத்தையும் புத்துணர்ச்சிகளையும் இனிமேல் தேடி கொடுக்கும். இந்த வழிபாட்டின் மூலம் உங்களுடைய முகத்தில் ஒரு புதிய காந்த ஈர்ப்பு விசை என்பது உண்டாக்கும். உங்களுடைய தொழில் தடைகள், திருமண தடைகள், கடன் தடைகள் என அத்தனை தடைகளும் பனி போல விலகி வெற்றியின் வாசல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் வந்துவிடும். எனவே நீங்கள் உங்கள் மீது மட்டும் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல இந்த ஒரு வழிபாடை மட்டும் செய்துவிட நீங்கள் மறந்துவிடக் கூடாது. விருச்சிகம் ராசியில் இருக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் இந்த ஒரு நாளில் நீங்கள் அனுசரித்து தான் செல்ல வேண்டும். அல்லது அதுவே குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை தேடி கொடுத்துவிடும். வெளி உணவுகளை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு என்பது கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே நிச்சயமாகவே மாற்றி போட்டுவிடும். வியாபாரத்தில் இந்த ஒரு நாளில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் தான் இருக்கும். நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நாளில் அமையாது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ வழிபாடு மன அமைதியை தேடி கொடுத்து நன்மைகளை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான சின்ன சின்ன விரயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறப்போகிறது. குடும்பத்தில் சந்தோஷமும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். குடும்பம் என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதாரம். வெளி உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டிற்கு வந்து நம்ம அமர்ந்தால் போதும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் முகத்தை பார்த்தாலே நம்முடைய மனதிற்குள் அவ்வளவு சந்தோஷங்கள் ஏற்படும். அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சந்தோஷமான நிலைமைகளும் நிம்மதிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் ஏற்படும்.
இனிமேல் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். நீண்ட நாட்களாகவே இருந்த மனக்கசப்புகள் என்பது குறைந்து உறவுகளுக்குள் மீண்டும் ஒரு புரிதல் என்பது அதிகரிக்க தொடங்கும். வீட்டில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறலாம். குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக இணைந்து சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல்கள் கூட இனிமேல் நிச்சயமாகவே உருவாக்கும். எனவே நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த விதமான ஒரு காரியத்தை வேண்டுமானாலும் செய்து பாருங்கள். அது மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தேடி கொடுக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நல்லதே நினைக்குங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். என அத்தனை தடைகளும் பனி போல விலகி வெற்றியின் வாசல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் வந்துவிடும். எனவே நீங்கள் உங்கள் மீது மட்டும் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த ஒரு வழிபாடை மட்டும் செய்துவிட நீங்கள் மறந்துவிடக் கூடாது. விருச்சிகம் ராசியில் இருக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் இந்த ஒரு நாளில் நீங்கள் அனுசரித்து தான் செல்ல வேண்டும். அல்லது அதுவே குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை தேடி கொடுத்துவிடும். வெளி உணவுகளை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு என்பது கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே நிச்சயமாகவே மாற்றி போட்டுவிடும். வியாபாரத்தில் இந்த ஒரு நாளில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் தான் இருக்கும். நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நாளில் அமையாது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ வழிபாடு மன அமைதியை தேடி கொடுத்து நன்மைகளை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான சின்ன சின்ன விரயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறப்போகிறது. குடும்பத்தில் சந்தோஷம்